வீரப்பனார் அடிக்கடி அந்த காடுகளில் போயிட்டு வருகிற போது ஆடு மாடு மேய்த்து கொண்டிருந்த அழகான இளந்தேவதையாக தென்பட்டிருக்கிறாள் முத்துலட்சுமி. பலமுறை அந்த உருவத்தை பார்த்து சிலாகிதம் அடைந்த வீரப்பனார் அவர்கள் எப்படியாவது இந்த பெண்ணை நாம் திருமணம் முடித்தாக வேண்டும், அந்த இளம் பருவத்து பைங்கிளி இந்த அடர்ந்த வனப்பகுதிக்குள் ஆடு மாடு மேய்ப்பதைக் கண்டு அதிர்ச்சியுற்றார். பிறகு ஒரு நாள் அந்த பெண்ணிடம் காதல் மோகத்தை வெளிப்படுத்துகிறார். முத்துலட்சுமி சற்று வெக்கம் கலந்த பயத்துடன் மறுதளிப்பதைப் போல நடித்தார். அவருடைய தந்தையரான பூசாரியிடம் பலமுறை பெண்கோட்டும் கொடுக்காத ஒரு சூழலில், தாய்மாமனும் பொன் தர முடியாது என்று மறுத்த சூழலிலும் அத்துமீறி முத்துலட்சுமியை அடர்ந்த வனப்பகுதிக்குள் தூக்கிச் செல்ல வேண்டும் என்றுதான் அவர் கருதினார். ஆனால் பூசாரி ஒரு காலகட்டத்தில் மனம் இறங்கி, நான் மணமுடித்து தருகிறேன் எனது மகளை என்று சொல்லி மணமுடித்து கொள்கிறார் அடர்ந்த வனப்பகுதிக்குள்.